என்னுடைய பெயர் ராம்பிரசாத். நான் வழுதிரெட்டியை பூர்வீகமாக கொண்ட குடிமகளில் நானும் ஒருத்துவேன். எங்கள் வழுதிரெட்டி காலனி பகுதியில் எங்கள் வழுதிரெட்டிக்கு எல்லா கோவிலும் இருக்குது. ஆனால் அங்காளம்மா கோவில் மட்டும் எங்கள் ஊரில் இல்லாமல் இருந்தது. எங்கள் வழுதிரெட்டி பொதுமக்கள் சார்பாக ஒரு கோவிலை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஜெயக்குமார் இன்னும் எங்கள் ஊர் பொதுமக்களெல்லாம் சேர்ந்து சின்னதாக ஒரு சிலையை வச்சு வழிபட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த சிலையோட அற்புதங்களாலையும் அந்த கோவில் நம்பிக்கையாலும் எங்கள் ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் காசு திரட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிலையெல்லாம் கட்டி வழிபட்டு வந்தாங்க. கடந்த 20 வருஷமாக வழிபட்டு வந்த நிலையில் எங்கள் சுடுகாட்டில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. எங்கள் வழுதிரெட்டியோட சுடுகாடு மொத்தம் சுமார் ஒரு 5.25 ஏக்கர் இருக்கும். இந்த 5.25 ஏக்கரில் இப்போதைக்கு எங்கள் சுடுகாட்டோட நிலமை ஒரு 1.5 ஏக்கரை 1.25 ஏக்கர் தான் சுமார் இருக்குது. மீதி எல்லாமே ஆக்கிரமிப்பில் இருக்குது. இந்த ஆக்கிரமிப்பை சமூக நல ஆர்வலர்னு சொல்லி திரிஞ்சு கொண்டு இருக்கிற ஆரோக்கியசாமி என்ற நபர் ஒரு பெட்டிஷனை போட்டு இந்த கோவிலை எவிக்ஷன் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாரு. இந்த கோவிலை எவிக்ஷன் பண்ணுறதுக்கு அரசு துறையிலேருந்து வந்தாங்க. அரசு ஊழியர்கிட்ட நாங்கள் எடுத்து வச்ச கோரிக்கை, ஐயா மொத்தம் ஒரு 5.25 ஏக்கர் இருக்குது. 5.25 ஏக்கரில் எம்ஜிஎம் அந்த பிராந்தி கம்பெனின்னு எங்கள் ஊரில் பல வருஷமாக இயங்கி நிற்குது. அந்த கம்பெனியோட ஆக்கிரமிப்பு மற்றும் இந்த ஒரு ஜவுளி நிறுவனம் சென்னை சில்க்ஸு அது கரெக்டாக இருக்குதா என்னன்னு எங்களுக்கு தெரில. எங்களுக்கு எல்லாத்தையுமே அப்புறம் ரைஸ் மில்னு ஒன்று இருக்குது. ஆரம்பத்தில் ரைஸ் மில்லு, இப்போ ஹோண்டா ஷோரூமாக இருக்குது. அதோட ஆக்கிரமிப்பு எல்லாமே சுருக்கி இப்போ தற்சமயம் ஒரு 2 ஏக்கர் தான் இருக்குது. ஆனால் எங்கள் கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் 10 சென்ட் கூட இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி காலையில் பாருங்கள் 10 சென்ட் கூட இருக்காது. இந்த கோவிலை இன்னைக்கு காலையில் அரசு ஊழியர்களை எவிக்ஷன் பண்ணுறதுக்காக காலையில் விடியற் காலையில் சுமார் ஒரு 3 மணி இருக்கும். எங்கள் ஊர் மக்களெல்லாம் தூங்கின்னு இருக்கும்போது யார்கிட்டையும் சொல்லாத ஒரு 300-400 போலீஸை கூப்பிட்டு சுற்றி ரவுண்ட் அப் பண்ணி ஊர் பொதுமக்களை உள்ளார விடாத இடித்து தள்ளிட்டாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் தெரில. அரசே நீதிமன்றமே உத்தரவு போட்டிருந்தாலும் இன்றைக்கி மே 1 தொழிலாளர் தினம், அரசு விடுமுறை நாள். இதை எவிக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மக்களோட நம்பிக்கை இறையாண்மையை சிதைக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் இப்படி பண்ணிருச்சு. எங்களுக்கு அரசாங்கத்து மேலே கோபம் கிடையாது. நீதிமன்ற உத்தரவு இருந்தால் கூட ப்ராப்பர் நோட்டீஸ் கொடுத்து எங்களுக்கு முன்னாடியே கொடுத்து ஏங்க இது மாதிரி ஆர்டர் வாங்கியிருக்காங்க, இதை இடிக்க சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் ஊர் பொதுமக்கள் சேர்ந்து ஏதாவது ஒரு வழி பண்ணியிருப்போம். ஆனால் இந்த கோவிலை நிர்வாகம் பண்ணுற ஜெயக்குமாரோட உதவியாளரையும் கூப்பிட்டு மட்டும் ஏங்க நீங்களே கோவிலை இடிச்சிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏங்க அந்த கோவிலை நாங்கள் தான் கட்டினோம், நாங்களே எப்படிங்க இடிக்கிறதுனோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உங்கள் விருப்பத்தின் பேரில் இடிக்கிற மாதிரி 2 பேரை மட்டும் நகராட்சி அலுவலகத்தில் உட்கார வச்சு கையெழுத்தை வாங்கின்னு மிரட்டி கையெழுத்து வாங்கினா நிர்வாகி ஜெயக்குமார் அவர்களை சொல்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? இந்த மக்கள் ஒரு குடிசை போட்டுக்கணும் வாழறதுக்கும் நாங்கள் கேட்கல. அவங்க குடிசை இல்லைனாலும் மக்களோட கடைசி நம்பிக்கை இறை நம்பிக்கை. அந்த இறை நம்பிக்கை காப்பாற்றுறதுக்காக ஒரு கோவில், அதை இடிக்க வேண்டிய அவசரம் என்ன? கோவில் வேணாம் எங்களுக்கு. நான் கஷ்டப்பட்டு ரொம்ப நல்லா 2 பண்ணி 2 கும்பவாசம் முடிச்சு 13 வருஷமாக திருநா முடிச்சு முடிச்சோம் ஐயா. திருநா முடிச்ச வருஷமாக இது அகராதி மேல் மாதிரி இந்த கோவிலை இதுமாரி அடிச்சுட்டாங்க ஐயா. எல்லாம் கும்பலா கொண்டு ஆரியசாமி ரம்னாவது முயற்சி பண்ணி 10 வீடு இந்த கோவிலும் ஒன்றா வந்துச்சு கேஸு. ஆனால் ஊட்டம் மட்டும் ஒதுக்கி விட்டாங்க. இப்போ கோவிலை மட்டும் வச்சுட்டாங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. நாங்கள் இந்த கோயிலை கஷ்டப்பட்டு ஊராக பிச்சை எடுத்து நாங்கள் 4 வயசானவங்க ஒரு ஜெயக்குமார் இருந்து அவங்க கூட நாங்கள் 4 வயசானவங்க இருந்து தான் நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த கோயிலை கட்டி உருவாக்கணும். வருஷந்தரம் திருநாளுக்கு கூட நாங்கள் பிச்சை தான் எடுப்போம். வருஷந்தரம் போகிறோம், பத்திரிக்கை அடிப்போம், திண்டிவனம் போவோம், விக்கிரவாண்டி போவோம், முண்டியம்பாக்கம் போவோம், எல்லா ஊரும் சுற்றுவோம். நாங்கள் பிச்சை எடுத்து தான் அந்த கோயிலை கட்டணும். எங்களுக்கு தெரியாமல் இருட்டோட 3 மணிக்கு இந்த கோயிலை இடிச்சிட்டாங்க. எங்களை உள்ளே விடலை. எங்களை கோயிலை இடிக்க வராங்கன்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது ஐயா. தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி இடிச்சிட்டாங்க. எங்களுக்கு இந்த கோயில் வேணும், எங்களுக்கு இந்த அங்காளமாக வேணும், எங்களுக்கு சாமி வேணும், எங்களுக்கு சக்தி அம்மா, எங்களுக்கு இந்த ஊருக்கு இந்த சாமி வேணும்மா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.